Hi friends, நான் விஷ்ணு. இன்னைக்கு நம்ம பண்ணுறது சிக்கன் கட்லெட். பிரெட் எடுத்துக்கோங்க. பிரெட்டை நல்லா பொடிச்சு போட்டு இந்த மாதிரி கடாயில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ப்ரௌன் கலர் வரது வரை நல்லா வறுக்கணும். பிரெட் எவ்வளோ எடுத்துக்கோன்னா நமக்கு குவான்டிட்டி எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் பிரெட்டை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பொடிச்சுக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு பொடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு அரிப்புனால நல்லா அரிச்சுக்கோங்க. அதை பிரெட் க்ரம்ஸ்னு பேக்கரியில் கேட்டாலே கிடைக்கும். நமக்கு பேக்கரியில் கிடைக்காத பட்சத்துக்கு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க. பெருஞ்சீரகம், வெங்காயம், பச்சை மிளகாய் இந்த 3 சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு, நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இப்போ நமக்கு மற்ற மசாலா ஐட்டம் எல்லாம் சேர்க்கலாம். இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லு போகிறது வரை கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நம்ம சேர்த்துக்கிட்ட வெங்காயத்தோட மசாலா ஐட்டம் நல்லாவே குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணலாம். வேக வச்சு நல்லா பிச்சு போட்டிருக்கோம் சிக்கனை, அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு துருவி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு எல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. குவான்டிட்டியை பொறுத்து தான் அதுவும். கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. நமக்கு கட்லெட்டுக்கான மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஓகே, கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்போ. ஸோ இதை வந்து இனி நம்ம ரவுண்டாட்டு கட்லெட் ஷேப்பில் எடுத்துக்கலாம். ரவுண்ட் ஷேப்புன்னு இல்லை, நமக்கு எந்த ஷேப்பு தேவைப்படுதோ அந்த ஷேப்பில் நம்ம எடுத்துக்கலாம். ஸ்கொயராகவும் செஞ்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு பவுலில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க. ஒரு முட்டை, கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நம்ம எதுக்காக ரெடி பண்ணுறோன்னா, நம்ம அங்கே செஞ்சு வச்சுருந்த கட்லெட்டோட மசாலா வந்து அந்த பிரெட் க்ரம்ஸோட நல்லா சேர்றதுக்கு, ஒட்டி பிடிக்கிறதுக்காக தான் நம்ம இதை ரெடி பண்ணுறோம். இது ரொம்ப கெட்டியெல்லாம் இருக்கக்கூடாது, கொஞ்சம் க்ரீம் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு நமக்கு. இப்போ இந்த பிரெட் க்ரம்ஸை நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்க கட்லெட் மசாலா கூட ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த பேஸ்ட்டை வந்து மசாலா மேலே ரொம்ப ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை பிரெட் க்ரம்ஸ் மேலே போடலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றாட்டு மெதுவாக பண்ணி ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், அது உடஞ்சிராமல். ஓகே, பிரெட் க்ரம்ஸு ஃபுல்லாகவே நம்ம மசாலா மேலே ஆட் பண்ணிட்டோம். ஓகே, இனிமேல் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம்.
ஸோ ஒன்று ஒன்றா போட்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். ரொம்ப கருகிடக்கூடாது. ஒரு டார்க் ப்ரௌன் கலரில் வந்து தான் எடுத்துடலாம். ரொம்ப கருகிடக்கூடாது, கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஓகே, இந்த சிக்கன் கட்லெட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.